வணக்கம். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக நான் ஸ்ரீராம். முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்கள் விடுதலை. 7 பேரை அபராதத்துடன் விடுவித்த இலங்கை நீதிமன்றம். கும்மிடிப்பூண்டி அருகே தொழிற்சாலை புகை மாசு காரணமாக 4 மாணவிகள் மயக்கம். உடல்நிலை மோசமானதால் 3 சிறுமிகள் ஸ்டான்லி மருத்துவமனைக்கு அனுப்பி வைப்பு. பாலியல் வன்கொடுமை வழக்கில் பொள்ளாச்சி ஜெயராமனை தொடர்புபடுத்தி பேச யூடியூப் சேனல்களுக்கு தடை. உயர்நீதிமன்றம் உத்தரவு. மதுரை தவிக மாநாட்டில் விஜயின் பாதுகாவலர்கள் குண்டுக்கட்டாக தூக்கி வீசினர். பெரம்பலூர் காவல் நிலையத்தில் சரத்குமார் என்பவர் புகார். சென்னையில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் குழந்தைக்கு வலிப்பு ஏற்பட்டதால் பரபரப்பு. உடனடியாக மருத்துவமனைக்கு அனுப்பி வைப்பு. ராமநாதபுரம் முத்துப்பேட்டையில் தென்னந்தோப்பில் பெரும் தீ விபத்து. 300க்கும் மேற்பட்ட மரங்கள் எரிந்த நிலையில் தீயை அணைக்கும் பணியில் வீரர்கள் தீவிரம். முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் 2430 நகர்ப்புற அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு விரிவாக்கம். செலவல்ல முதலீடு என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம். நாளை விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி கோயம்பேட்டில் களை கட்டும் பூஜை பொருட்கள் விற்பனை. பூக்களின் விலை 2 மடங்கு உயர்வு. விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி மதுரை மாட்டுத்தாவணியில் மலர்களின் விலை 4 மடங்கு உயர்வு. மல்லி கிலோ 2500 ரூபாய்க்கு விற்பனை. விநாயகர் சதுர்த்தியை ஒட்டிய தொடர் விடுமுறையால் ஆம்னி பேருந்துகளில் கட்டணம் கிடுகிடு உயர்வு. சென்னையில் இருந்து மதுரைக்கு 2500 ரூபாய் வரை வசூலிப்பு. நெல்லை விஜய் மருத்துவமனையில் நோயாளியின் 5 சவர நகையை பறித்து விழுங்கிய பணியாளர். இனிமா கொடுத்து சங்கிலியை எடுத்த காவலர்கள். மதுரையை போன்று சொத்து உரிமை முறைகேடு நடந்துள்ளதா என மாநிலம் முழுவதும் ஆய்வு செய்ய வேண்டும். தலைமைச் செயலாளருக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை ஆணை. நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகளில் நாளை முதல் 3 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்பு. சென்னையில் இன்றும் நாளையும் மிதமான மழை பெய்யும் என கணிப்பு. இமாச்சல பிரதேசத்தில் மேக வெடிப்பால் ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு. சாலைகள் அடித்துச் செல்லப்பட்ட நிலையில் போக்குவரத்து முடக்கம். காஷ்மீர் மாநிலம் தோடா மாவட்டத்தில் மேக வெடிப்பால் கடும் வெள்ளப்பெருக்கு. 3 பேர் பலி. தர்மஸ்தலா விவகாரத்தில் இந்து அமைப்பின் தலைவர் வீட்டில் சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை. 100 பெண்கள் கொன்று புதைப்பு என பொய் புகார் அளித்தவருக்கு அடைக்கலம் கொடுத்ததாக புகார். சீனாவின் ஷாங்காய் நகரை மிரள வைத்த சூறாவளி. சூறை காற்றில் பொருட்கள் பறந்து சென்றதால் அதிர்ச்சி. நாளை அமலுக்கு வரும் இந்திய பொருட்கள் மீதான 50 விழுக்காடு வரி. ரஷ்யாவால் அச்சுறுத்தல் உள்ள நிலையில் எண்ணெய் இறக்குமதி செய்யும் இந்தியா மீது கூடுதல் வரி என விளக்கம். இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்கள் விடுதலை. 7 பேரை அபராதத்துடன் விடுவித்த இலங்கை நீதிமன்றம். கும்மிடிப்பூண்டி அருகே தொழிற்சாலை புகை மாசு காரணமாக 4 மாணவிகள் மயக்கம். உடல்நிலை மோசமானதால் 3 சிறுமிகள் ஸ்டான்லி மருத்துவமனைக்கு அனுப்பி வைப்பு.
பாலியல் வன்கொடுமை வழக்கில் பொள்ளாச்சி ஜெயராமனை தொடர்புபடுத்தி பேச யூடியூப் சேனல்களுக்கு தடை. உயர்நீதிமன்றம் உத்தரவு. மதுரை தவிக மாநாட்டில் விஜயின் பாதுகாவலர்கள் குண்டுக்கட்டாக தூக்கி வீசினர். பெரம்பலூர் காவல் நிலையத்தில் சரத்குமார் என்பவர் புகார். சென்னையில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் குழந்தைக்கு வலிப்பு ஏற்பட்டதால் பரபரப்பு. உடனடியாக மருத்துவமனைக்கு அனுப்பி வைப்பு. ராமநாதபுரம் முத்துப்பேட்டையில் தென்னந்தோப்பில் பெரும் தீ விபத்து. 300க்கும் மேற்பட்ட மரங்கள் எரிந்த நிலையில் தீயை அணைக்கும் பணியில் வீரர்கள் தீவிரம். முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் 2430 நகர்ப்புற அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு விரிவாக்கம். செலவல்ல முதலீடு என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம். நாளை விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி கோயம்பேட்டில் களை கட்டும் பூஜை பொருட்கள் விற்பனை. பூக்களின் விலை 2 மடங்கு உயர்வு. விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி மதுரை மாட்டுத்தாவணியில் மலர்களின் விலை 4 மடங்கு உயர்வு. மல்லி கிலோ 2500 ரூபாய்க்கு விற்பனை. விநாயகர் சதுர்த்தியை ஒட்டிய தொடர் விடுமுறையால் ஆம்னி பேருந்துகளில் கட்டணம் கிடுகிடு உயர்வு. சென்னையிலிருந்து மதுரைக்கு 2500 ரூபாய் வரை வசூலிப்பு. நெல்லை விஜய் மருத்துவமனையில் நோயாளியின் 5 சவர நகையை பறித்து விழுங்கிய பணியாளர். இனிமா கொடுத்து சங்கிலியை எடுத்த காவலர்கள். மதுரையை போன்று சொத்து உரிமை முறைகேடு நடந்துள்ளதா என மாநிலம் முழுவதும் ஆய்வு செய்ய வேண்டும். தலைமைச் செயலாளருக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை ஆணை. நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகளில் நாளை முதல் 3 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்பு. சென்னையில் இன்றும் நாளையும் மிதமான மழை பெய்யும் என கணிப்பு. இமாச்சல பிரதேசத்தில் மேக வெடிப்பால் ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு. சாலைகள் அடித்துச் செல்லப்பட்ட நிலையில் போக்குவரத்து முடக்கம். காஷ்மீர் மாநிலம் தோடா மாவட்டத்தில் மேக வெடிப்பால் கடும் வெள்ளப்பெருக்கு. 3 பேர் பலி. தர்மஸ்தலா விவகாரத்தில் இந்து அமைப்பின் தலைவர் வீட்டில் சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை. 100 பெண்கள் கொன்று புதைப்பு என பொய் புகார் அளித்தவருக்கு அடைக்கலம் கொடுத்ததாக புகார். சீனாவின் ஷாங்காய் நகரை மிரள வைத்த சூறாவளி. சூறைக்காற்றில் பொருட்கள் பறந்து சென்றதால் அதிர்ச்சி. நாளை அமலுக்கு வரும் இந்திய பொருட்கள் மீதான 50 விழுக்காடு வரி. ரஷ்யாவால் அச்சுறுத்தல் உள்ள நிலையில் எண்ணெய் இறக்குமதி செய்யும் இந்தியா மீது கூடுதல் வரி என விளக்கம்.